ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏத்தலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம வீட்ல கூட அப்படிதான் விளக்கு ஏத்த மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார். நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி. கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க சார். சாமி பயபக்தியோட கும்பிட போறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு போறேன். கோவிலுக்கு போறச்ச சாரி போட்டுட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ரியாலிட்டி. பொட்டு சார் ரொம்ப இத்துளூண்டு. இப்ப நீங்களே ரொம்ப இத்துணூண்டு தான் வச்சிருக்கீங்க. எனக்கு நீங்க பொட்டு சார் மேல நான் சந்தனம் வச்சிருக்கேன். இப்ப சந்தனம் வைக்கிறதெல்லாம் நம்ம கலாச்சாரமா? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலையில எழுந்து ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம். அது ஏமா இப்படி செய்யலன்னா நான் இல்ல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். நீ எந்திரிக்கிறதே 8 மணி 7:45 எந்திரிச்சு அப்படி எனக்கு முன்னாடி ஆக்ஷனை போடுற. வேகமா நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற. என்ன 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திருக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. நீங்க உங்க வீட்ல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. 5 மணி. 5 மணிலாம் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் எந்திரிப்பேன். அழகா சிரிக்கிறீங்க சார். இப்போ வரைக்குமே எனக்கு நான் அந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது. பயத்துல எழுந்திருச்சேன். ஆமா. பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? பக்திக்கு அர்த்தம் தான் அது. அம்புட்ட ஆசை. இப்ப மாமியாக்களை நாங்க அந்த காலத்துல பயந்தோம். இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நான்வெஜ் நைட் எனக்கு இப்ப எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது. எடுத்து சாப்பிட்டுருவேன். அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறது அவ்வளோ தேவையில்லை. எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் என்னாச்சு? அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா என்ன ஆச்சு, இதுக்கு தாமா சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? குட் क्वेश्चन. விதி இருந்தா நடந்துதான் சார் ஆகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது விதி கணக்குல வந்துருமா? 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஆனா மெயினா எங்க பிரச்சனை வருதுன்னா இந்த ஊதுவத்தி ஏத்துறது. ஊதுவத்தி தான் ஒரு ஊதுவத்தி இருந்தா பரவாயில்ல, ஒரு 4 5 6 7 ஊதுபத்தி பத்த வச்சாதான் வீடியோ வாசமா இருக்கும். உங்களை பூஜைக்கு தானே வந்து நிக்க சொல்றாங்க, அதுவே உங்களுக்கு ஃபுல்லா புகையா இருக்கும் சார். மூச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. என் குழந்தைங்களுக்கு கூட என்ன காஃப் அந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்துறது அதெல்லாம் வைக்காதீங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இவங்க எப்படி பக்தியை வச்சு உங்களை அடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? டாக்டர் சொல்லிட்டார். இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்ட் டர்ன்ட்டு போறேன். சரி, அந்த பொண்ணு கேரளா பொண்ணு அவங்கள நாங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுறோம். வர சொன்னா புடிச்சுக்குவீங்களே நல்லா. 8 மணிக்கு மாசம்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். கிளம்புவாங்க சார். மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். நானே ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்படியே இல்ல பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? ஆமாவா? உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். தம்பி வாங்க, கம் ஹியர். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங் திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கேட்டிருப்பாங்களா முன்னால, ஏன்டா சர்ச்சுக்கு வந்த பையன் இப்ப வராம இல்ல, அது இருக்கானே? ஏன் தனிப்பட்ட விருப்பம் கேட்காதீங்கன்னு சொல்லி. அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். கழிச்சல போறவனே என்னை காப்பாத்துறா, காட்டு கொடுக்க கூட்டி போற. நான் என்ன சொல்றேன், என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க, உங்களாலே முடியல. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. மூளை இல்ல உனக்கு சார்? மூளை. ஐயோ, எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான. போயா போமால. நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல. நான் சொல்லல, ஓகே சொல்லல. அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருக்கும்.
உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே உங்க ஒத்துக்கணும். நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வர. நீ செம எஸ்கேப்டா நீ. அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா, வர வையே. வாய்ப்பே இல்ல சார். வாய்ப்பில்லை ராஜா. அவர் சர்ச்சுக்கு வர்றது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இல்லையா? அதுல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிருங்க. நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரதுல நான் என்ன சொல்றேன்னா 10 வாரம் நீ வந்தனா 11வது வாரம் அவனை நீ இட்டுன்னு வருவ. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். ட்ரிப் நம்ம எதுக்கு போவோம்? அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கீனா வருவேன், இல்லனா வரல. வருஷத்துல ஒரு தரம் டூர் போறோம். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. 4 நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? சார் கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது? அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா. நாங்க போறது குடும்பத்துக்காக போறோம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இது நீங்க பாருங்க முழுக்க அதட்டுறீங்க. உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி அவங்கள டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. நான்வெஜ் வாங்கிட்டு வருவார் அவர் பிள்ளைதான் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார். என்னம்மா சொல்ற? அது கேட்பேன் நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான். வீட்டில் பொம்பளைங்க சாப்பிட்டா அது நல்லது, சாப்பிடாம இரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசா கிளப்பி விடுறாங்களே. நான்வெஜ் பண்ணியிருப்போம், அதே வெசல்ல நம்ம அமாவாசைக்கு ஏதாவது செஞ்சுட்டோம், சஷ்டிக்கு ஏதாவது செஞ்சுட்டோம்னா அவ்வளோ பெரிய அதை இஷ்யூ ஆக்குவாங்க சார். ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు? அது பாரம்பரியமா வர்றது, அதை விட்டுறாதீங்க பாப்பான்னு தான் சொல்றோம். பாப்பா முன்னால வரவே இல்ல. பீரியட்ஸ் டைமில் வந்து நாங்கள் வழக்கமாக காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு தான் அடுப்புக்கிட்ட போவோம். இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க. ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் வரணும். காலையில இருக்கும் போதே ரொம்ப பெயினா இருக்கும். நாங்களும் அதெல்லாம் கடந்து தானே சார் வந்திருக்கிறோம். தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். உடல் ரீதியான அசுத்தம் உங்ககிட்ட இருக்குன்னும் போது அதை நீ வந்து குளிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே சொல்லம்மா. பங்கு அவனை நறுக்குன்னு கொட்டி விடு பங்கு. பஞ்சாயத்துக்காரங்க மேல பயமே இல்லப்பா இவங்களுக்கு. உங்க காலத்துல பீரியட்ஸ் ஹேண்டில் பண்ணதை விட எங்க காலத்துல ரொம்ப சுத்தமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இருப்பா டேய், புரியுதுலடா. நம்ம காலையில எழுந்து குளிக்கணும், நம்ம காலங்காலமா இது பண்ணிட்டு வராங்க, தனிமைப்படுத்திருக்காங்க. பாத்தீங்களா மேடம்? தனிமைப்படுத்துறதெல்லாம் சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? தனியா படுத்துக்கோன்னு தானே சொல்றாங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்கிட்ட பதில் இல்லம்மா. சாரு சொன்னாரு. என்கிட்ட பதில் இல்லம்மா. அப்புறம் என்ன நீங்க வந்த சில தடங்களையாவது தக்க வச்சுக்கோங்க. அது அழகுக்காகவோ தமிழ் அடையாளத்துக்காகவோ